திஸ் வீடியோ ஸ்பான்சர் பை எஸ்பிஓ. ஸோ இந்த எஸ்பிஓவில் பார்த்தீங்கன்னா டிஜிட்டல் இன்ஃப்ளூயன்சர் அண்டு கண்டென்ட் ரைட்டிங் எல்லாமே எப்படி போஸ்ட் பண்ணணும்னு சொல்லிட்டு உங்களுக்கு எல்லாமே கற்றுக் கொடுப்பாங்க. நீங்கள் பண்ண வேண்டியது எல்லாமே வந்து உங்களுடைய நேமு அப்புறம் உங்களுடைய குவாலிஃபிகேஷன் இந்த வாட்ஸ்அப் நம்பருக்கு சென்ட் பண்ணுங்கள். எல்லா டீட்டெயிலும் சொல்லுவாங்க. ஸ்கிப் பண்ணாதீங்க. பெரிய தப்பு. தினம் 300 ரூபாய் சம்பாதிக்க அரிய வாய்ப்பு. இன்ஸ்டாகிராம், ஃபேஸ்புக் பயன்படுத்த தெரிந்தால் போதும். கண்டென்ட் போஸ்ட் அண்ட் கண்டென்ட் பப்ளிஷிங் மூலமா தினம் 300 ரூபாய் சம்பாதிக்கலாம். இந்த வேலை செய்ய 5 நிமிடம் போதும். ஒர்க் ட்ரைனிங் சப்போர்ட், குரூப் கம்யூனிகேஷன் சப்போர்ட், ஆல் லாங்குவேஜ் கஸ்டமர் லைவ் சாட் சப்போர்ட், முக்கியமா சொந்தமா ஒரு பிசினஸ் ஸ்டார்ட் பண்ற அளவுக்கு உங்களால கற்றுக்கொள்ளவும் முடியும், சம்பாதிக்கவும் முடியும். இந்த வேலை வாய்ப்பு வழங்குவது 5 வருடத்திற்கு மேல ரன் ஆகிட்டு இருக்க நம்ம தமிழ்நாட்டு கம்பெனி ஸ்கூல் ஆஃப் பிசினஸ் ஆர்கனைசேஷன் பிரைவேட் லிமிடெட். மேலும் விவரங்களுக்கு டிஸ்கிரிப்ஷன்ல கொடுத்திருக்க நம்பருக்கு வாட்ஸ்அப் பண்ணுங்க. ஹே ஹாய் ஹலோ கிரேசி சகா, நான் உங்கள் கிரேசி சகா பேசுகிறேன். ஸோ எல்லோரும் எப்படி இருப்பீங்க? நல்லா இருப்பீங்கன்னு நினைக்கிறேன். ஸோ இன்றைக்கி என்ன பார்க்க போகிறோம் பார்த்தீங்கன்னா, ஃப்ரீ ஃபயர் அப்டேட் தான் பார்க்க போகிறோம். யாரெல்லாம் ஃபஸ்ட்டு நரோட்டோ ஷிப்டன் பார்த்தீங்கன்னு சொல்லிட்டு கமெண்ட் பண்ணுங்கள். யார் யார் பார்த்தீங்க, எத்தனை பேர் பார்த்தீங்க, யார் என்னென்ன பவர் இருக்குது, என்னென்ன பண்ணுறாங்கன்னு சொல்லிட்டு சொல்லுங்கள் பார்க்கலாம். யார் யாருக்கு கரெக்டாக சொல்கிறீங்க பார்க்கலாம். ஸோ நம்ம இனிமேல் ஃப்ரீ ஃபயர் அப்டேட்டு ரெகுலராக விடுவோம். ஸோ நீங்கள் நோட் பண்ணுங்கள். நான் வந்து ஃப்ரீ ஃபயரு கேமு நிறைய பெட் மேட்ச் வைப்பேன். ஆக இன்னும் பார்த்தீங்கன்னா நிறைய அப்டேட்டு உடனுக்குடனே நான் கொடுத்துருவேன். ஸோ இவர் யார் பார்த்தோன்னா உரைச்சி மரம். இவரை பற்றி தெரிஞ்சவங்க கமெண்ட் பண்ணாங்க. இவர் வந்து லீஃப் வில்லேஜ் அழிக்கணுன்னு முடிவெடுத்தவர். இவர் தான் உரைச்சி மரம். நெக்ஸ்ட்டு யாரை பார்க்க போகிறோம் பார்த்தீங்கன்னா, கக்காஷி. என்னுடைய மெயின் கேரக்டர் கக்காஷி எனக்கு ரொம்ப பிடிக்கும். லீஃப் வில்லேஜுக்காக எவ்வளோ பாடுபட்டிருப்பார். கக்காஷினாலே லீஃப் வில்லேஜுக்கு எல்லாருக்குமே தெரியும். ஆப்போனண்ட் எல்லாமே சதுரவானுங்க. அவ்வளோ பவர்ஃபுல்லான ஒரு கக்காஷி மேன். ஸோ இவர் அப்பா அம்மா எல்லோரும் இறந்துட்டாங்க. இவருடைய லவர் எல்லாருமே இறந்துட்டாங்க. இவர் தனிமையில் தான் வாழ்ந்துட்டுருக்காரு. ஸோ இவரை பற்றி தெரிஞ்சாலும் கமெண்ட் பண்ணுங்கள். யார் கரெக்டாக பண்ணுறீங்கன்னு சொல்லிட்டு பார்க்கலாம். அவங்களுக்கு ஒரு கிவ்வே கண்டிப்பாக கொடுப்பேன். நெக்ஸ்ட்டு யாரை பார்க்க போகிறோம்னு பார்த்தோன்னா, சாஸ்கே. இவர் யாருன்னு பார்த்தீங்கன்னா இட்டாச்சி பற்றி நான் உங்களுக்கு பெரிய கதை சொல்கிறேன் நெக்ஸ்ட் வீடியோ. அது இப்போதைக்கு போனால் வீடியோ முடிஞ்சிடும். இட்டாச்சியோடைய தம்பி தான் இவர் சாஸ்கே. இவர் வந்து அண்ணனை பற்றி தெரியாது. அண்ணனை நான் கொல்ல சொல்லிட்டு ஒரு வெறியில் இருந்திருப்பார். அதுக்கப்புறம் உண்மை தெரிய நரோட்டோவும் சாஸ்கேவும் ஃப்ரெண்ட்ஷிப் ஆகிடும். யார் அந்த நரோட்டோன்னு கேட்டிங்கன்னா, இப்போ ரிவீல் பண்ணுற மாதிரிங்க, பெஸ்ட் நரோட்டோ உசுமாக்கி கிளான். இவர் அப்பா பார்த்தீங்கன்னா மெனோட்டோ. அவர் இருக்கிற பவர் இந்த ஷினோபி வேர்ல்டில் யாருமே அவ்வளோ பவர்ஃபுல் யாருமே இல்லை. அவருடைய பையன்தான் நரோட்டோ உசுமாக்கி கிளான். இவர் லீஃப் வில்லேஜுக்காக எவ்வளோ இவர் ஹிஸ்ட்ரி நான் சொல்கிறேன், வெயிட் பண்ணுங்கள். நெக்ஸ்ட் வீடியோ நான் கண்டிப்பாக இட்டாச்சி பற்றியும் நரோட்டோ பற்றியும் பெரிய ஹிஸ்ட்ரியாக இருக்குது. வெயிட் பண்ணுங்கள், தெளிவாக சொல்கிறேன். இப்போ டக்குன்னு போயிடும், ஓகேங்களா? இது யாருன்னு பார்த்தீங்கன்னா சாக்குரா. இவங்கள பற்றி பெருசாக அவ்வளோ அப்டேட் இல்லை. இவங்க வந்து சாஸ்கே பின்னாலும் தெரியவா ஒன் சைட் லவர். நான் இவங்கள பற்றி நெக்ஸ்ட் வீடியோ சொல்கிறேன். நெக்ஸ்ட்டு யாரை பார்க்க போகிறோம் பார்த்தோன்னா, என்னுடைய மாஸ்டர் ஜெராயா. இவர் வந்து அக்காட்சுக்கியே கதற விட்டவர். ஜெராயா சென்சை. இவர் வேறு லெவலுங்க. இவரை பற்றி நரோட்டோ சாஸ்கே நெக்ஸ்ட் வீடியோ நான் வந்து ஃபுல் டீட்டெயிலாக போடுறேன். யாருக்கெல்லாம் இவரை பற்றி தெரியுமோ கமெண்ட் பண்ணுங்கள் பார்க்கலாம். எத்தனை பேர் யார் கரெக்டாக கமெண்ட் பண்ணுறீங்கன்னு சொல்லிட்டு. ஜெராயா சென்செல்லாம் பெயின் எல்லாருக்கூடையும் அக்காட்சிக்கு டீமாட்டே எல்லாம் ஃபைட் பண்ணிட்டு வந்துட்டார். இவரை பற்றி நான் தெளிவாக சொல்கிறேன், வெயிட் பண்ணுங்கள். ஸோ நம்ம ஃப்ரீ ஃபயரில் பார்த்தீங்கன்னா ஆஃபர்ஸ் போயிட்டுருக்கு. யாரெல்லாம் ஆஃபர்ஸ் யூஸ் பண்ணமோ யூஸ் பண்ணிக்கோங்க. என்னை கேட்டால் ஃப்ரீ ஃபயர் கேம் ஆடுங்க. நானும் ஒரு காலத்தில் நிறைய ஃப்ரீ ஃபயர் ஆடிட்டு 20,000 30,000 செலவு பண்ணி நிறைய வாங்கி வச்சுருந்தேன். பட் ஆனால் இப்போது அந்த ஐடி இல்லை, பேன் பண்ணிட்டாங்க. பேன்னா சஸ்பெண்ட் பண்ணிட்டாங்க. என்னென்னு பார்த்தீங்கன்னா, ஃப்ரெண்டு வந்து தம்பி வந்து கேம் விளாட கேட்டான், அதனால் கொடுத்தேன். அவன் ஃபைல்ஸ் யூஸ் பண்ணி போயிடுச்சு. ஓகே, பை பாய். நெக்ஸ்ட் வீடியோ பார்க்கலாம்.